Hello, welcome back to my channel. நான் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு beginnersக்கான மேக்கப் கிட் எப்படி ரெடி பண்றது அப்படினு தான் காமிச்சிருக்கேன். நீங்க இப்பதான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படினா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் and affordable products வச்சு தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். Skin care la முடிச்சதுக்கு அப்புறமா மேக்கப் ஓட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிரைமர் தான். பிரைமருக்கு நான் இந்த இன்சைட்டோட பிரைமர் 3-in-1 பிரைமர் தான் வச்சிருக்கேன். இந்த பிரைமர் வந்து ஒரு சிலிகான் பேஸ் பிரைமர். சோ எல்லா ஸ்கின் டைப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கன்சீலர்ஸ்க்கு Maybelline கன்சீலர் இது Fit Me ஓட கன்சீலர் எடுத்து வச்சிருக்கேன். இதுல என்கிட்ட 3 ஷேட் இருக்கு. நீங்க இப்போ வந்து ஒரு மீடியம் ஸ்கின் டோனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஹனி அப்படிங்கற ஷேட் கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு அப்புறமா நீங்க ஒரு மீடியம் டஸ்கி ஸ்கின் டோனா இருக்கீங்கன்னா 40 caramel ஷேட் கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு அப்புறமா கொஞ்சம் டஸ்கியாவே இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு 50 cafe ஷேட் கரெக்ட்டா இருக்கும். நான் இன்னைக்கு ஃபவுண்டேஷனுக்கு சேம் Maybelline Fit Me ஓட ஃபவுண்டேஷன் தான் எடுத்துர்க்கேன். இந்த ஃபவுண்டேஷன் ஏன் எடுத்துர்க்கேன் அப்படினா இந்த ஃபவுண்டேஷன் dry skinக்கும் சூட்டபிளா இருக்கும், oily skinக்கும் சூட்டபிளா இருக்கும். dry skin people என்ன பண்ணனும்னா இந்த ஃபவுண்டேஷன் போட்டுட்டு ரொம்ப லைட்டான பவுடர் வச்சு நீங்க செட் பண்ணிட்டாலே உங்களோட பேஸ் முடிஞ்சது. ஆனா oily skin people ரெண்டு வாட்டி காம்பாக்ட் பவுடர் போடணும். ஒரு லேயர் போட்டுட்டு செகண்ட் லேயரும் ஒரு காம்பாக்ட் பவுடர் போடிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும். So shades வந்து medium skin tone la இருக்கீங்க அப்படினா 228 soft tan அப்படிங்கற ஒரு ஷேட் வாங்கிக்கோங்க. medium dusky என்னோட skin tone ல medium dusky மாதிரி இருந்தீங்க அப்படினா 332 golden caramel வாங்கிக்கோங்க. 335 classic tan இது வந்து dark skin deep skin-ஆ இருக்கீங்களா அப்படினா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதோடி ரொம்ப டீப்பா இருக்கீங்க அப்படினா 338 cappuccino அப்படிங்கற ஒரு ஷேட் வரும். அந்த ஷேடை வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். காம்பாக்ட் பவுடருக்கு நான் ரெண்டு காம்பாக்ட் பவுடர் வச்சிருக்கேன். இதுல வந்து 330 டாஃபி நீங்க டஸ்கி, டார்க், மீடியம் டஸ்கி எல்லா ஸ்கின் டோனுக்குமே நீங்க 330 டாஃபி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கொஞ்சம் மீடியம் ஷேட்ல இருக்கீங்க அப்படினா 235 யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து Maybelline Fit Me ஓட 50 ஷேட் wine அப்படிங்கற ஒரு ஷேட். இது 440 rupees 4.5 grams of products இதுல இருக்கும். அதுக்கு அப்புறமா ஐஷேடோ. ஐஷேடோக்கு நான் காமிக்க போறது வந்து Swiss Beauty ஓட அல்டிமேட் ஐஷேடோ palette. ஒரு yellow, orange அந்த மாதிரி Dressலாம் போடுறீங்கன்னா அதுக்கான yellow shades என்ன இருக்கு. நீங்க இப்போ கொஞ்சம் pink undertone உள்ள இதெல்லாம் போடுறீங்கன்னா இந்த இருக்கு. இதோட price வந்து 229 rupees 9 grams of product இருக்கு. இதோட shade 06 சரியா. சோ ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படினா நீங்க இந்த ஐஷேடோ வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லப்பா எனக்கு ஐஷேடோலலாம் என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியாதுப்பா அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா லிப்ஸ்டிக் இருக்குல நீங்க இன்னைக்கு என்ன லிப்ஸ்டிக் போட போறீங்களோ அதே லிப்ஸ்டிக் எடுத்து நீங்க ஐஸ் மேல இப்படி வச்சு ரப் பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்கனாலே கொஞ்சம் நல்லா இருக்கும். Maybelline ஓட creamy matte lipstick தான் நான் இன்னைக்கு வச்சிருக்கேன் லிப்ஸ்டிக். இதோட ஷேட் நம்பர் 657 nude nuance அப்படிங்கற ஒரு ஷேட். நீங்க டஸ்கி டோனா இருந்தாலும் டீப் டஸ்கியா இருந்தாலும் எல்லா டோனுக்குமே இந்த ஷேட் யூஸ் பண்றது ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி நீங்க blush எல்லாம் வாங்க முடியாத என்னால அப்படி நீங்க யோசிச்சீங்கனாலும் இந்த மாதிரி கையில அப்ளை பண்ணிட்டு இத நல்லா எடுத்து இங்க இப்படி அப்ளை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் டெஃபினிஷன் கொடுத்த மாதிரியே இருக்கும். சோ நீங்க இது லிப்ஸ்டிக்கை மூணு விதமா பயன்படுத்தலாம். ஒன்னு லிப்ஸ்டிக்கா, blush-ஆ, அதுக்கு அப்புறம் ஐஷேடோ. இந்த மூணு விதமாவும் நீங்க வந்து லிப்ஸ்டிக்கா அப்ளை பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ்க்கு நான் வந்து ரெண்டு ரெக்கமெண்டேஷன் வச்சிருக்கேன். ரெண்டான வச்சிருக்கேன். ரெண்டுமே ஒரே ஃபேக்டரியில இருந்து தயாரிக்கிறது தான். ஆனா இது Swiss Beautyன்ற பேர் வச்சிருக்காங்க. இது Miss Claire அப்படிங்கற ஒரு பேர் வச்சிருக்காங்க. வேற எதுவுமே டிஃபரன்ஸ் கிடையாது. ரெண்டோட பிக்மெண்டேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டோட வாக்ஸ் மாதிரி ரெண்டுமே வாக்ஸ் ஃபீல் தான் கொடுக்கும். ரொம்ப டார்க்காவும் இருக்காது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சோ நீங்க இது வாங்கிக்கோங்க இல்லனா இது வாங்கிக்கோங்க. காஜலுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படினு கேட்டிங்கன்னா எனக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு. அதுல நான் ரெண்டான எடுத்துர்க்கேன். ஒன்னு plum ஓடுது, ஒன்னு வந்து Maybelline colossal காஜல். இதுவும் smudge proof, waterproof எல்லாமே இதுவும் அதேதான். smudge proof, waterproof எல்லாமே தான். சோ நீங்க இந்த ரெண்டுத்துல எது வேணுமோ அதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா ஐலைனர். ஐலைனருக்கு நான் ரெண்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சிருக்கேன். ஒன்னு வந்து கலர் எசன்ஸ் ஓடுது, ஒன்னு வந்து Maybelline colossal bold liner அப்படினு. இது வந்து சூப்பர் எக்ஸ்டெண்ட் அப்படிங்கற ஒரு
கலரசன்ஸ் ஓட ஒரு ஐலைனர். மஸ்காராக்கு நான் இந்த 2 ரெக்கமெண்டேஷன் சொல்லுவேன். ஒன்று வந்து கொலோசல் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா, அதுக்கப்புறமா லேஷ் சென்சேஷனல் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. பை, see you guys in the next video.